மீன் காட்டுங்க. இது என்ன வித்தியாசமாக இருக்குது மீன்? சூப்பராக மீன். முள்ளு இருக்காது. முள்ளு இருக்காதா? ஆமாம். என்ன பேர் அதுக்கு? கனவா. கனவா அது பேர் தான் கனவாவா? அப்புறம் இது என்ன இவ்வளோ பெரிய பாறையை கொண்டு வந்திருக்கீங்க? ஐயோ, இது எப்படி வாங்குறது? இது எத்தனை கிலோ இது? 1.5 கிலோ மேலே இருக்குது. அப்பா சூப்பர். வேற என்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க? வவால் இருக்குது. வவ்வால். இது கனவா ஏறாவல் தான். இந்த மீன் என்ன மீன்? மடவை. இதெல்லாம் கம்மி. மடவை மீன் நல்லா இருக்கு. எவ்வளோ வவ்வால்? 400 அரை கிலோ. அரை கிலோ 400 ரூபாவா? அப்போ 1 கிலோ 800 ரூபாவா? 400 அரை கிலோவே. இதுவா? 1 கிலோவே 400 இதெல்லாம். இதுவும் 1 கிலோ 400, இதுவும் 1 கிலோ 400. இது 350 ரூபாயோ அரை கிலோ. அப்பா கிலோ 700 தான் 1 கிலோ. பாறை காலி ஆச்சு. 5 பாறை தான் காலி. ஒன்றா இது கொடுத்தா முழுசாக கொடுப்பீங்களா? அப்படியே வெட்டி கொடுத்துரும். இதெல்லாம் சூப்பராக சாப்பிடலாம். சாப்பிடலாம். எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிடணும்? சாப்பிடலாம். சேர்த்தியா நமக்கு அவ்வளோ வேண்டாம். நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். ஒன்றும் அவ்வளோ இருக்காது. சாப்பிட்ற காலி ஆகிடும். எல்லாம் வருத்தம்னா வவ்வால் மீன் கொடுங்க ஒரு அரை கிலோ. ஆனால் 800 ரூபான்றீங்களே. அரை கிலோ 400 ரூபா. 1000 ரூபா 1000 ரூபா இப்போ கம்மியாகி போச்சு. அதான் ரத்தம் தான் காலி ஆயிடுச்சு. வவால் இல்லை. சரி, தான் காலி ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணி கொடுப்பீங்களா? கொடுப்பேன். இந்த பிரச்சனை. இந்த மடவு மீன் எவ்வளோ? மடவை 200 தான். இதுவும் 1200 தான். இது மடவு மீன் வந்து நிறைய பெறால் இருக்கும். அது எப்படி கஷ்டமா? ஆஞ்சிலாம் கொடுப்பீங்களா? ஆஞ்சி கொடுப்பீங்களா? வெட்டி கொடுப்பேன். மடவு மீன் கொடுங்க. ரெண்டு மீன் போட்டுங்க. எவ்வளோ இது? இதுக்கு அரை கிலோ போட்டுக்க. 200 தான் அரை கிலோ. மடவு மீனா? இதுவும் 200 தான். இதுவும் போட்டு கலந்து போட்டு நல்லா இருக்கும். நான் இது வரைக்கும் அது வாங்கினது இல்லையே. நம்ம டேஸ்ட் மீன். முள்ளே இருக்காது. குழந்தை சாப்பிட மீன். நீ வாங்க. நான் எடுத்தா அந்த கொடுத்தா தான் நீ வாங்குவேன். மீன் பிஸ்கட் மீன் எல்லாமே முள்ளு பஞ்சு போல மீன். 1 வயசு குழந்தை சாப்பிட்ற மீன் இது. அப்படியா? ஆனால் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. டக்கராக இருக்கு மீன். சாப்பிட்டு பாருங்க. நல்லா தான் மாட்டாங்க. டக்கரா இருக்குமாமே? டக்கரா. சரி, நமக்கு பஞ்சு போல மீன் மடவு மீன் கொடுங்க. கலந்து போட்டுக்க. நல்லா இருக்குங்க. சரி போடுங்க. அரை கிலோ போடுங்க. போட்டேன். போட்டேன். அச்சிச்சோ. சாமி கும்பிடும் போதுக்கும் மீன் வியாபாரம் பண்ணுறதுக்கும் என்னப்பா சம்மந்தம்? ஐயோ, இந்த மடவு மீன் போடுங்க. மடவு மீன். நான் அது அந்த மீன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். சாம்பிள் போடுறோம். ஒன்று ஒரு மாதிரிங்களா? தெரியல. அரை கிலோவா அது? ஒரு ஊரில் போட்டுருவோம். போதும். 400 தான். வேலை கம்மி தானே. 400 ரூபானா உங்களுக்கு கம்மியா? 1 கிலோ கம்மி தானே. ஒரு மீன் இருக்குதுல்ல 150 ரூபாய் இருக்குது. இந்த மீன் அப்போ இது என்ன? இதோட விலை 400 ரூபாவா? கூட ஒரு மீன் போடுங்க. பொடி மீனே கிடையாது. பொடி மீன் இதோ இவ்வளோ மீன் இருக்கு. எடுங்க. பொடி மீன் இருந்தால் எடுத்து போடுங்க. கவலை எடுத்து போடலாம். சரி, மடவு மீன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த இந்த மீன் அந்த என்ன சொல்லுவாங்களே, நெய்ப்பாறை. அப்புறம் வந்து நெத்திலி இல்லை, சுதும்பு காரப்பொடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கண்ணாடி மாதிரி இருக்குமே. அது வெள்ளை சுதும்பு. வெள்ளை சுதும்பு. அது இல்லை, நேற்று சுதும்பு காரப்பொடி அதானே. சளிகளாம் சாப்பிடுவோம் பார்த்தியா? ஆமாம், அது அந்த மீன் எத்தானே. வெள்ளை சுதும்பு எடுத்துன்னு வந்தீங்கன்னா சொல்லுங்கள். அந்த மீனை உங்களை நம்பி தான் வாங்குறேன். பார்த்து பாருங்க. நம்பி நல்லா எல்லாம் வாங்க தரலைங்க. ஃபோன் பண்ண எனக்கு நம்பருக்கு. ஃபோன் நம்பர் கொடுங்க. மீன் எடுத்துன்னு வந்தீங்கன்னா மீன் சாப்பிடும் 10வது மீன் இது. சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாகுன்னு சொல்லிட்டு நினைப்பாரு. பிஸ்கெட்டு போல மீன் இது. பிஸ்கெட் டேஸ்ட் எல்லாம் வேணாம். சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள். சரி, புதுசாக இருக்குது மீன். ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் வாங்க. கனவா மீன் புதுசாக இல்லை, எத்தனை மீன் தான். பேர் என்ன? கனவா. இதெல்லாம் சீசன் பேருக்கு அண்ணா வரும். நேரம் கிடைக்காது. இதெல்லாம் நீ கேட்டால் விட. நல்லா புதுசாக தான் இருக்கு. எவ்வளோ பெரிய வயிறு. வவுருக்கு அது காற்று பை போலக்கா. வவுருக்கு ரொம்ப பெருசாக
செதை தான் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் இந்த மீனை. சாப்பிட்டு நான் இப்போ பொக்காக இந்த மீன் இதாக பண்ணேன் ஆனால் எத்தனை மீனை கூட்டாங்க. இந்த மடவை மீன் சேர் வாசனை வரும் நாங்கள் அது வேற அது ஏரியில் போகிற ஜிலேபி கண்ட சொல்லுவோம். இது மடை வரலாம் சேர் வாசனை. தேங்க்யூ. மீன் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு செகண்ட் நில்லுங்க. நேற்று கூட குழந்தை கொடுத்து தான் போனேன். நேற்றுனா டெய்லி வாங்க மாட்டோம், வாரத்தில் ஒரு 2 நாள். குழந்தை கொடுத்து போனேன். சரி, ஓகே.